ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எவ்ரிடே நியூஸ் சேனலிலிருந்து நான் உங்கள் பாவை. இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல சேப்பங்கிழங்கு வந்துட்டு மஞ்சத்தூள், உப்பு, புளித்தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இந்தமாரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெட்டி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போது நம்ம வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை சேர்த்துடலாம். அந்த தக்காளி கூடவே தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளியை வணங்கிக்கலாம். இப்போது தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு கலரி ஒன்றா வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு ஒரு கரண்டி நம்ம காரத்தூள் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து 1.5 கரண்டி மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இது எல்லாமே சேர்த்து இப்போது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூளெல்லாம் கலந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு தேவையான அளவுக்கு புளி, நான் வந்து ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு கொதித்து சுண்டி வரும்போது அளவு சரியாக இருக்கும். இப்போ உப்பு புளி காரமெல்லாம் நமக்கு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சேப்பக்கிழங்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சேப்பக்கிழங்கை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்லிம் ஃப்ளேமில் வந்து குழம்பை கொதிக்க வச்சுட்டு மல்லித்தூள் தூவி விட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதாங்க. நல்லா கமகமன்னு சூப்பரான காரஞ்சரமான சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பரான சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.